ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தி கொண்டிருந்தார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதை நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் தேனை விட, தேன் அடையை விட, தேனை சுவையை விட மிக சுவையானதாக இருக்கிறது. உண்மையாலுமே அது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருந்தால் அவன் வாழ்க்கை என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நீ நல்லவனா கெட்டவனா என்பதை முடிவு செய்யும். ஸோ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் நாம் உயிரோடு இருக்கிறோமா செத்த பிணமாக நடமாடுகிறோமா என்பதை மக்களுக்கு சொல்லி வைக்கும். ஆகவே தான் பிரியமான பிள்ளைகளை, உடம்பிலே மிகவும் நாற்றம் அடிக்கிற ஒரு உறுப்பாகவே வாய் இருக்கிறது. அந்த வாயை சரிப்படுத்தினால் அது மனமாக மாறலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவன் வாயிலே வைக்கிறார். எசேக்கியேலுடைய வாயிலே வைத்து இது எப்படி இருக்கிறது என்று சொல்லு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேரால் ஸ்வீட் சாப்பிட முடியாது இல்லை, தேன் சுவையெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போ. ஏன்னா எல்லாருமே இனியவள் இனியவன் அப்படி என்றால் சுகர், அதுக்கு பேர் தான் இனிப்புன்றோம் இல்லையா. ஆகவே இனியவன் என்றால் சுகர் இருக்கிறவன், இனியவள் என்றால் சுகர் இருக்கிறவள் என்று தமிழ் வார்த்தை. ஆக இதில் எத்தனை இனியவள் இருக்கிறாள்? கை தூங்க பாப்பா. எவ்வளவோ இனியவள் இருக்கிறாள் பார். மூஞ்சி பார்க்கறதுக்கு நல்லா இல்லாலும் உன் பேர் இனியவள், சந்தோஷப்படு. இங்கே ஆண்கள் எத்தனை இனியவர்கள் இருக்கிறார்கள்? நான் தூக்கிறேன், எனக்கும் தான். ஆக நம்மெல்லாம் ஒன்று, நமக்குள்ள எதுக்கு சண்டை? ஆக இங்கே அழகாக ஒரு கற்பனை நயத்தோடு தேனை விட, தேன் அமுதை விட சுவையானதாக இருக்கிறது. அது எப்போ சுவைக்க தெரிந்த ஒருவனால் தான் சுவையை பற்றி பேச முடியும். முதல்ல உனக்கு ஒரு ரசனை இருக்கணும். பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும். எல்லார் கையிலும் இந்த அம்மா செசிலி அம்மா பைபிளை டெய்லி வாசிக்கும். அந்த பைபிளுடைய திருப்பாடல்களை தான் பாடல்களாக பாடினார்கள். அந்த விருத்த கைகளும் விருத்த பைபிளும் அவளுடைய கையினுடைய ஜபத்தினுடைய வல்லமையாக மாறியது. கை விரித்திருக்கும், பைபிள் விரித்திருக்கும். ஆகவே காலையில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அந்த நாள் இனிய நாள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், வலம்புரி ஜான் அப்படின்னு சொல்லி. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கியத்தை பேசுவார். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். கொஞ்சம் வேப்பம் இலையை எடுத்துக்கொண்டு அதிலே கொஞ்சம் மஞ்சளை சேர்த்துக்கொண்டு அரைத்து அதை உருண்டை போல எடுத்து அதிலே வாயிலே வைத்து தின்றீர்களேயானால் அந்த நாள் இனிய நாள், தின்றவனுக்கு கசப்பு நாள். அவர் அழகா சொல்லுவார். அதை சொல்லுகிற பொழுதே நமக்கு சாப்பிடணும் போல தோணும். ஆக ஒரு சாதாரண மனிதன் பேசுகிற பொழுதே அவ்வளவு சுவையாக இருக்கிறது. இன்று ஆட்சி செய்பவர்களெல்லாம் காரணம் என்னவென்றால் அன்று சுவையாக பேசி அதிலே மயங்கி போனதால் தான் ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சு நன்றாக இருக்கிறது,
ஆட்சி நன்றாக இருக்கும் என்று சொல்லி போட்டு ஏமாந்து ஒரு கூட்டம் இருக்கிறது, ஏமாற்றுகிற கூட்டமும் இருக்கிறது, இன்னும் ஏமாறுகிற கூட்டமும் இருக்கிறது. இது எத்தனை நாளுக்கு போகுமோ எனக்கு தெரியாது. ஆகவே பிரியமானவர்களை, நான் அரசியல் பேசவில்லை, ஆன்மீகத்தை பேசுகிறேன். ஆகவே இயேசுவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமையுள்ளதாய் இருந்தது. கேட்போர் அனைவருக்கும் அது அதிகாரம் உள்ளதாக இருந்தது, ஒரு ஆச்சரியத்துக்குரியதாக இருந்தது. ஆகவே இயேசுவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க செசிலியா தன் பாடல்களிலே தேவனுடைய வார்த்தைகளை வைத்து பல இசைக்கருவிகளை வைத்து வாசித்தாள். பல இசைக்கருவிகளை அவள் வாசித்து வெறுமனே பாடியோது மட்டுமல்லாமல் இசைக்கருவிகளையும் இசைத்தாள் என்று வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஆகவே இந்த நல்ல நாளிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சுவையாக எடுத்துக்கொண்டால் அவளைப் போல இசை மூட்டி பாடலாம், இசை கூட்டி வாழலாம். அதிலே ஒரு மென்மை இருக்கும், தன்மை இருக்கும், ஒரு இசை இருக்கும், ஒரு இனிமை இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை முதல்ல கையில் எடுங்க. எத்தனை பேர் எடுத்துட்டு வந்துக்கிறீங்க பைபிள்? வெரி குட். நிறைய பேர் கையில் பர்ஸு தான் இருக்கும். பர்ஸ் இருக்கா? பைபிள் இருக்கா? இல்லை, நான் பர்ஸு எனக்கு வேண்டாம். நான் கேட்டது பைபிள் இருக்கான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அது சுமக்கிறது ஃபேஷனாக இருக்காது. இன்னைக்கு எல்லாருமே ஃபேஷன் இல்லையா? அதில் அவங்க பேஷன் மாதிரி இருப்பாங்க, ஆள் அப்படி இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு ஃபேஷன் வேணும். அது பைபிளெல்லாம் தூக்காது, பேக் தூக்கும், பர்ஸ் தூக்கும், ஒரு சின்ன பேக்கு இப்படி மாட்டிக்கும். இது மாதிரி எல்லாம் மாட்டுற பேக்கு தான், கருப்பு சிவப்பு வேறு வேறு கலரில். இதை மாட்டி என்ன சாதிக்க போகிறேன்னு தெரில. ஆகவே ஆண்டவர் என்ன சொம நீ நல்லா இருப்பன்றார். ஒரு அம்மா என்கிட்ட, ஒரு வேலைக்கார அம்மா இருக்கா, அவங்க பேர் மரியம்மா. நான் பூச வைக்கும் போதெல்லாம் பிற 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 பிரிவினை சபையை சார்ந்தது. அது பைபிளை தூக்கிட்டு வந்து உட்காரும், பைபிளை தூக்கிட்டு வந்து உட்காரும். வாசினா தெரியாது, ஏன்னா அது படிக்கலை. ஆனால் வரும்போது பயங்கர பக்திமான மாதிரி கையில் பைபிள் அது எடுத்துகிட்டு வந்து தான் பூசையில் உட்காரும். நான் வாசின்னு சொன்னதில்லை, ஏன்னா அது வரலாறு தான் தெரியுமே. இது தெரியாத ஒரு அம்மா, அம்மா வாசிமான், இல்லைம்மா நான் படிக்கலை, ஆனால் கையில் பைபிள் இருக்கிறது. எதை சுமக்கிறாயோ அது உன்னை காக்கும். நீ சுமக்கிறனாலும் அதை காலையில் எடுத்து கையில் மடி மேலே வச்சு சுமந்து படி. அது உன் மடியில் இருக்கட்டும், உன் கையில் இருக்கட்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் சுவையாக இருக்க வேண்டுமானால் நீ சுவையுள்ள மனிதனாக இருந்தால்தான் அந்த சுவையை அனுபவிக்க முடியும். இல்லைனா குரங்கு கையில் நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக கிடைச்ச மாதிரி ஆயிடும். உங்கள் கைகளுடைய தேவனுடைய வார்த்தைகள் பூமாலையா, குரங்கில் கையில் கிடைத்த மாலையா என்பதை நீங்கள் தான் யோசித்து பதில் சொல்ல வேண்டும். அந்த பைபிளை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னா அது பூமாலை, இல்லை என்றால் இல்லைன்னா ஜவமாலையா. அது பேர் பெரிய ரைமிங்காக பேசுதான். ஆக அது பூமாலை. இல்லை என்றால் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை. குரங்கு கையில் கிடைச்சா என்ன ஆகும்? அதை பூவை தின்னுட்டு கயிறு மட்டும் வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி ஆயிடும். ஆக அந்த பைபிள் சுவையானதாகவும் அந்த வார்த்தைகள் இனிமையானதாகவும் தேனாகவும் இருக்க வேண்டுமானால் அது நீங்கள் வாசிக்கிற முறையில் தான் இருக்கிறது, அதை நீங்கள் யோசிக்கிற முறையில் தான் இருக்கிறது, அதை நாம் வாழ்கிற முறையில் தான் இருக்கிறது. அது தேனை விட சுவையானதாக இருக்க வேண்டுமானால் நீங்களும் அதை வாசிக்கிற நீங்களும் சுவை மிகுந்தவர்களாக மாறுவீர்கள். யாராவது உங்களை பார்த்து, அக்கா உங்களை பார்த்தாலே அருளாலயத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, உங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு மாதா முகம் அப்படியே பரிசுத்தமாக இருக்குது, உங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வருது, ஒரு அமைதி வருது, ஒரு நிம்மதி வருது, ஒரு சமாதானம் வருதுன்னு யாராவது ஒரு கேன சொல்லியிருக்குதா? இப்போ அருளாலயத்திலிருந்து போகிறீங்க, வழியில் உங்கள் மூஞ்சை பார்த்து, அக்கா நல்லா இருக்கிற, என்ன நல்லா இருந்தா வணக்கண்ணா, என்ன விளக்கண்ண. ஆக பிரியமானவர்களே, சுவை உங்களையும் சுவை உள்ளதாக மாற்றும் இல்லையா? பூவோடு நாரும் மணக்கம். அழகான ஒரு வார்த்தை உள்ள இருக்கு, அதை சொல்லு.
சேர்ந்த. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ நீங்களும் அவரும் இயேசுவின் வார்த்தைகளோடு சேருகிற பொழுது மனமுள்ளவர்களாக, சுவை உள்ளவர்களாக, அந்த இசைக்கேலை இறைவாக்கினர் சொல்வது போல, ஆண்டவரே உன் வார்த்தைகள் தேனை விட சுவையானதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய எண்ணங்களையும் மாற்றும். ஏனென்றால் சுவை உள்ளவர்கள் தான் தேவன் தந்திருக்கிற சுவையை உணர முடியும், மற்றவர்கள் தருகிற சுவையை உணர முடியும். இல்லை என்றால் மற்றவர்களும் கடவுளும் நமக்கு சுவையாக மாறிவிடுவார்கள். கடவுள் உங்களுக்கு சுவையா சுமையா? தமிழ் சுவை சொல்லி முடிச்ச பிறகு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லு. சுவையா சுமையா? அடுத்தவர்கள் உங்களுக்கு சுவையா சுமையா? சுமையா சுவை. இன்னைக்கு ஜெபம் அட்டன் பண்ணவங்க எல்லாரும் அப்படித்தான் பேசணும். அடுத்தவங்க உங்களுக்கு யாரு? சுவை. நீங்க சுவை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க கையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ எனக்கு இனிக்கிற அந்த குழம்பு உன் வாயில வச்சா ஏன் கசக்குது? இந்த நாரி போன வாய். ஆக பிரியமான பிள்ளைகளை, அது எல்லாரும் வாயிலே இனிக்குது, சில பேருக்கு அது கசக்குது. காரணம் என்ன? ஆகவே அழகான ஒரு முகத்தை, ஒரு சிரிப்பை, ஒரு மனதை இறைவன் கொடுத்திருக்கிறார். மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது தான் சிலது அப்படியே எப்படி தான் தெரியல, சில பேர் சண்டை போட்டு நல்லா சாப்பிட்றாங்க. அது எப்படி? எனக்கு சில பேர்கிட்ட சண்டை போட்டால் சாப்பிட முடியாது, மனசு நிம்மதி இருக்காது, இன்டேக் இருக்காது இல்லையா? ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும். சிலது நம்மக்கிட்டே சண்டை போட்டு நம்ம முன்னாடியே தட்டை வச்சுக்கிட்டு அப்படி வாயில் வச்சு அதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? சுவையாக இருக்குமா? ஆக பிரியமான பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை சுமை மிகுந்த வாழ்க்கையாகும், சுவை மிகுந்த வாழ்க்கையாகும் மாற்றுவது உங்கள் கைகளில் இருக்கிறது. சுவையா சுமையா? தமிழ் தெரியும்ல? சுவை உள்ளவர்களாக இருக்க தேவன் அருள் புரிய தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.